கண்டு காதல் கோட்டையிலே உல்லாசமாய் நீ வருவாய் என உன்னிடத்தில் என்னை கொடுத்து இருவிழிகளில் உன்னை தேடி. நல்லா தேடுறா, நம்ம புது வித்தகன் சதீஷ் தானே? அவன் ஜெயிச்சிட்டான்ல, இந்நேரம் அவங்க அம்மாட்ட இருப்பான்டா. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னப்பா சதீஷ் கால்ல விழுற? இன்னைக்கு எங்க காலேஜ்ல பட்டிமன்றம், அதுல நான் தான் ஜெயிச்சேன். இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, நீ கலந்துக்கிற போட்டியிலே என்னைக்கும் நீதான் ஜெயிப்ப. நாட்டுக்கு உயிர் தியாகம் செஞ்ச மிலிட்டரி ஆபீசர் பையன் நீ சும்மா ஜம்மன ஓடி வந்து கட்டி பிடிச்சி அம்மா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு இப்படி பொம்பளை மாதிரி கால்ல விழுறியே. இப்போ அவங்க கூட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அவுட் ஆஃப் ஃபேஷனா நினைக்கிறாங்க. எவனா கால்ல விழுவானான்னு நினைக்கிற காலம் அது. உங்களுக்கே தெரியும், நான் ஆண்டவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட உங்க ஆசீர்வாதத்து மேலதான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேம்மா. நான் தினமும் கோயிலுக்கு போறதே உங்களுக்காகத்தான். ஒரு மகன் தன் தாய் காலில் விடுறது என்னைக்குமே அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகாதுமா. உங்க அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சப்போ உனக்கு 7 வயசு. அவர் போயிட்டாரேன்னு கவலைப்படாம உன்னையும் அவர் போலவே மிலிட்டரி ஆபீசர் ஆக்கணும்னு லட்சியத்தோடு வளர்த்தேன். நீ உனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்ட, அதுக்கு நான் வருத்தப்படலப்பா. ஆனா உங்க அப்பாவுக்கு நேர்மாறா இப்படி சாஃப்டா இருப்பேன்னு உங்க அப்பா கூட நினைச்சிருக்க மாட்டாரு. அம்மா, அப்பா ஒரு டஃப் கேரக்டர். அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சு போய் நீங்க ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டீங்க. அதனாலதான் நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா தெரியுது. ஒருவேளை அப்பா இருந்து என்ன வளர்த்திருந்தா நானும் ஒரு மாதிரி இருந்திருப்பேன். இனிமே நான் உன்னை சாஃப்ட்னு சொல்ல மாட்டேப்பா. எல்லாரும் எதை வச்சு என்ன சாஃப்ட்னு சொல்றாங்கன்னு தெரியல. சினிமால வர ஹீரோ மாதிரி டஃபா வில்லன் கிட்ட ஃபைட் பண்றது, ஹீரோயின் கூட மோதல ஆரம்பிச்சு லவ்ல முடியறது, இப்படி ஒவ்வொருத்தரும் வாழணும்னு நினைக்கிறாங்கம்மா. அதனாலதான் நான் எந்தவித பிரச்சனைக்கு போகாம அமைதியா இருக்கிறத பார்த்து என் மேல பரிதாபப்படுறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருமா. இப்படி அமைதியா வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. கடைசி வரைக்கும் நான் அப்படியே வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னடா பெரிய ஞானி போல பேசுற? உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்டீங்களா? ஏ, கல்யாணம் வேணாங்கிறியா? அது இல்லம்மா, திடீர்னு ஒரு நாள் வந்து நான் சாமியார் ஆக போறேன்னு சொல்லிடாதப்பா. இப்ப எல்லாம் சாமியார் பேர் சொன்னாலே ஜனங்க அடிக்க வராங்க. அதனாலதான் சாமியார் ஆக மாட்டேன்னு சொல்றியா? ஓம் ஸ்ரீதேவ பிரதாய சர்வகுண ஸ்ரீமங்கல பிரதே நமः. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமஸ்தே. கற்பூர நீராஜன தூபதி பாரதம் சமர்ப்பயாமி. அர்ச்சனை யார் பேருக்கு? வெண்ணிலா, சிவகோத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். வெண்ணிலா சிவகோத்திரஸ்ய மிருகசீரிஷ நட்சத்திரஸ்ய யமான யஜமான. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பக்தி. இந்த தம்பியை பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தம்பி, இந்த காலத்து பொண்ணுங்களை கோயில் பக்கம் பாக்குறதே கஷ்டம். இவ்வளவு காலையில நீ கோயிலுக்கு வரத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் தினமும் வணங்குறதே என் தாயை தான். அந்த தாய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த தெய்வத்தையே வணங்குறேன். உங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ கோயில் சன்னிதானத்துல கொடுத்த பூவை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்காம ஏன்பா இங்கே வச்சுட்டு போற? நான் சின்ன பையனா இருக்கும்போதே எங்க அம்மா அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. என்ன மன்னிச்சிருப்பா. எங்க அப்பா ஒரு மிலிட்டரி ஆபீசர். அவர் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணிட்டாரு. எங்க அம்மா பூவு சூடிக்கிற பாக்கியத்தை இழந்தாலும் அந்த பாக்கியம் இருக்கிறவங்களுக்காக ஒரு நர்சரி பிளான்ட் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. உங்க அம்மாவை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஆமா, உன் பேரு என்னப்பா? சதீஷ், டிஎம்வி காலேஜ்ல படிக்கிறேன். என் பொண்ணு அங்கதான் படிக்கிறா. பேரு வெண்ணிலா. அவங்களும் என் கிளாஸ் தான். அப்போ என் பொண்ணை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். ஒரு நாளைக்கு உங்க அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு வாப்பா. கண்டிப்பா வரேம்மா. எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. சதீஷ், மணி ஆகுது, வாப்பா சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. இந்த வயசுல நல்லா சாப்பிடணுப்பா. அப்போதான் கல்யாணமாய் பொண்டாட்டியோட வெளியே போகும்போது எவனாவது அவ கிட்ட வம்பு பண்ணான்னா
4 தட்டு தட்டலாம். இல்லன்னா அவன் உன்னை 4 தட்டு தட்டிட்டு அவளை தூக்கிட்டு போயிடுவான். ஒரு நாள் வெண்ணிலாவ 4 ரவுடி பசங்க பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அப்ப சதீஷ் தான் அவளை காப்பாத்தினா. அன்னையில இருந்து அவ ரொம்ப மாறிட்டுதா சதீஷ் சொல்லுவான். காலேஜ்ல அவனுக்காக டொனேஷனும் கொடுத்தாளாம். ஒரு நாள் நடு ரோட்ல அடிபட்டு கிடந்த ஒரு ஆளுக்கு சதீஷ் உதவி செய்ய நினைச்சப்போ அந்த பக்கமா வந்த வெண்ணிலா அவங்கள தன் கார்ல ஏத்திக்கிட்டு போய் சீக்கிரம் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் கேஸா? நாங்க அட்மிட் பண்ண மாட்டோம். அப்ப வெளிய போர்டு எதுக்கு வச்சிருக்கீங்க? இப்ப இவனை உடனே அட்டெண்ட் பண்ணலனா அவன் செத்துடுவான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா கேஸ் போட்டு இந்த நர்சிங் ஹோம் இல்லாம பண்ணிடுவேன். பீ கேர்ஃபுல். வாட் பை? ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. வெண்ணிலா ரிலாக்ஸ். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு உயிரை காப்பாத்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் தேங்க்ஸ் தானா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேஷண்ட் இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்லிடலாம். நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் ஓகே வெண்ணிலா, நீ கிளம்பு. நான் போலீஸ் வந்தோன்னு விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். ம். இப்படி சதீஷுக்காக அவ நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டா. நான் கூட அவளை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஒரு நாள் அவ நம்ம வீட்டுக்கு வந்தா. உட்காரு. என் பையனும் உங்க காலேஜ்ல தான் படிக்கிறான். பேர் என்னங்க? சதீஷ். சதீஷா? அப்ப நான் கிளம்புறேன். ஏம்மா? நிச்சயமா உங்க பையன் என்ன பத்தி சொல்லிருக்கணும். நீங்களா வெளிய போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானா கிளம்பலான்னு தான். உன் பேர் என்னம்மா? வெண்ணிலா. ஓ, நீதான் அந்த வெண்ணிலாவா? நான் சும்மா தமாஷுக்கு செய்யறத கூட எல்லாம் சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் இந்த மாதிரி செய்யறதெல்லாம் இப்ப விட்டுட்டேன். நான் இந்த அளவுக்கு மாறினதே உங்க பையனாலதான். அவன் காலேஜ்ல நடக்கிற விஷயத்தை பத்தி பேசவே மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. சரிம்மா, உன்னுடைய வசதிக்கு நீயே ஒரு பெரிய தொகையா கொடுக்கறத விட்டுட்டு இப்படி வீடு வீடா போய் கலெக்ட் பண்ணணுமா? இதேதான் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க. நான் இதை செய்யறதுக்கு காரணமே நம்ம ஜனங்க பேசுறதோட நிறுத்திக்காம உதவி செய்யற மனப்பான்மையும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். வெல் சைட்மா. இப்ப நீ பேசுறத வச்சு பாக்கும்போது என் மகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல. உன்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் நாட்டித்தனமும் என் மகன் கிட்ட இல்லைங்கிற வருத்தம் தான் எனக்கு. கொஞ்சம் இருமா வரேன். என்னம்மா அப்படி பாக்குற? அவர்தான் சதீஷுடைய அப்பா. ரொம்ப தேங்க்ஸ். இருமா, காஃபி சாப்பிட்டு போலாம். நீ வேண்டாம். கொஞ்சம் இருமா. என் மகனால மாறினேன்னு சொன்னியே, அவன் அப்படி என்ன செஞ்சான்? அத உங்க மகன்கிட்டயே கேளுங்க ஆண்டி. ஆண்டி? கொடை எடுத்துட்டு போ சதீஷ். இன்னைக்கு மழை வந்தாலும் வரும். என்னம்மா எப்படி வெயில் அடிக்குது? கிண்டலா பண்றீங்க? இன்னைக்கு என்னடா புதுசா தலைமுடிய திருப்பி திருப்பி வாரிக்கிட்டு இருக்க? கரெக்ட்மா, எனக்கு இப்பதான் தெரியுது. சூப்பர்டா. ஆ? நீ சமாளிச்ச விதத்தை சொன்னேன். எதம்மா சமாளிச்சேன்? உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னியே, அதத்தான் சொல்றேன். உண்மையிலே அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும்டா. வெண்ணிலா தானே? வெண்ணிலாவா? அவளை எப்படி? எப்படி தெரியும்னு கேக்குறியா? நேத்தி அவ இலங்கை தமிழருக்காக நிதி வசூல் பண்ண இங்க வந்தா. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதுக்கும் அவ இங்க நடந்துகிட்ட விதத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி ஆ. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ தமாஷா செய்யறதெல்லாம் மத்தவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்களாம். அதனால அவ தமாஷ் பண்றது கூட விட்டுட்டாளாம். அதுக்கு காரணம் நீதான் சொன்னா. அவ அப்படி சொன்னதை வச்சு நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் யூசுவலா படிக்கிற இடத்துல ஒரு பொண்ணோட கத்துற சத்தம் கேட்டது. அங்க போய் பார்த்தா 4-5 பசங்க வெண்ணிலா கிட்ட கலட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வெண்ணிலாவை நான் தான் காப்பாத்தினேன். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவ குணம், நடத்தை, பேச்சு எல்லாமே மாறி இருக்குமா. இதை வச்சு எனக்கு அவளுக்கு என்னம்மா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இத பத்தி எனக்கு தெரியும்ப்பா. சும்மா கிண்டல் பண்ண. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில பிரச்சனைன்னு வந்தாதான் அவளுக்கு மத்தவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். அதுவும் நீ அவ மானத்தையே காப்பாத்திருக்க. அவ மானதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. இப்பதான் வாழ்க்கைன்னா என்னன்னு அவ புரிஞ்சுகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவளை சந்திச்ச பிறகு அவ ஒரு நாட்டி கேரக்டர் நினைச்சேன். அவளை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைச்சேன். அவ என்ன ஆண்டின்னு கூப்பிடும் போது அவ நம்ம சதீஷ காதலிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா சதீஷ் அவளை நம்பவே இல்லை.